சிம்ம ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன வேணா சொல்லிட்டு போறாங்க. பள்ளி கொண்ட பெருமாள் வழிபாடு. ஓகே. ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தாங்கன்னா, கடன் அடைஞ்சிரும். ஸ்ரீரங்கம் போயிட்டு அந்த தாயார பார்த்துட்டு, அங்க இருக்கக்கூடிய ராமானுஜர் சன்னதிய போய் பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்து ஒரு கற்பூரம் ஏத்தி வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. அவர்களுடைய கடன் கற்பூரம் மாரி காணாம போயிடும். சிம்மராசிக்காரங்க ஸ்ட்ரீம் என்ன வேணா இருந்துட்டு போகுது. பள்ளி கொண்ட பெருமாள் அது யாரும் இங்கேருந்து நான் வந்து ஸ்ரீரங்கம் போக முடியல. அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை போய் பார்த்தாலே போதும். அவங்களுக்கு கடன் அடைஞ்சிரும். ஓகே. இல்லாட்டி கன்னி என்றாலே தலைநகரம்னு தலைநகரத்துல இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள். ஓகே. ஏதோ ஒரு பெருமாள் கோவில் இருக்கும். அந்த கோயில பொறுத்து இன்னும் விண்ணவராயர் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய பெருமாள்லாம் கிடைச்சிட்டாருன்னா லக்கி தான் நீங்க. ஓகே. போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சக்சஸ் ஆயிடும். ஓகே. கன்னி ராசிக்காரர்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். எங்கேயாவது ஒரு நகைக்கடை பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் இருக்காரான்னு பாருங்க. ஓகே. நம்மளே பார்ப்போம் நகைக்கடை நிறைய போவோம், இடத்துல இருப்பாரு. இருப்பாரு. ஏதாவது பஜார் பக்கத்துல இருக்கக்கூடிய நகைக்கடை இருக்காரான்னு பாருங்க. எக்ஸ்பெஷலி திருமண மண்டபம் பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் இருக்காரான்னு பாருங்க. அந்த விநாயகருக்கு தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு சந்தன காப்பு போடுறேன்னு வேண்டிக்கோங்க. சந்தன காப்பு போட்டு இடது தொடையில இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில வச்சுட்டு ஒரு 3 வாரம் பண்ண சொல்லுங்க. 4வது வாரம் கடன் கண்ணாம போயிடும். ஓகே. ஏன்னா இடது தொடை எல்லாம் கேதுதான். அந்த கண்ணின்ற வீடே கேதுவின் மூலத்திரிகோண வீடு. ரொம்ப சூட்சமான ஜோதிட ரகசியம். இந்த இடத்துல மனித தலையில்லாத உருவங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த தெய்வங்கள் தான் அருள்பாவிக்கும் என்பதன் மூல நூல் சொல்லுது. அப்போ விநாயகர் பெருமாளுக்கு போய் கன்னி ராசிக்காரங்க கடன் அடையணும்னா தேய்பிறை சதுர்த்தி அன்னைக்கு இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய விநாயகரை போய் பார்த்து சந்தன காப்பு போட்டு இடது தொடையில் இருக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து நெத்தில வச்சுட்டு கொஞ்சம் கரைச்சி தண்ணியில குடிச்சு பாருங்க. 3 வாரத்துல கடன் காணாம போயிடும். அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்சி படுக்கையில இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு போகணும். எக்ஸ்பெஷலி திருச்செந்தூர் போன துலாம் ராசிக்காரர்கள் கடன் அடைஞ்சிடும். ஓகே. இது ஒரு சூப்பரான பரிகாரம். திருச்செந்தூர் முருகன் போய் பண்ணிட்டு முடிஞ்சா மடிப்பிச்சை எடுக்க சொல்லுங்க. ஓகே. மடிப்பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு நேரமும் இருக்கு. நீங்க பேசாம குடிய நேரத்துல போய் மடிப்பிச்சைனா திரும்ப திரும்ப போய் திருச்செந்தூர்ல மடிப்பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடும். சாயங்காலம் 5 to 6 மடிப்பிச்சை எடுக்கும்.